சக்தி, சொல்லு. கொஞ்சம் எழுந்துறிய. என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் எழுந்துறிய. என்ன பிரச்சனை? நீ பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கன்னு மட்டும் நல்லா புரியுது. என்ன ஆச்சுன்னு சொன்னா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவல. இங்க பாரு ஜனனி, என் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த நீ செய்யறல்ல, அதே மாதிரி எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யறேன். இதைத்தானே நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் இப்ப செய்யறேன். புது பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னியே, அது சம்பந்தமா ஏதாவது டென்ஷனா? இந்த பிசினஸ் வேலை இதெல்லாம் விட்டுறேன். ஒரு மனுஷனா எனக்குன்னு சில விஷயங்கள் தோணுது. அதைத்தான் நான் பேச போறேன், செய்ய போறேன்னு முடிவெடுத்திருக்கேன். யார் உன்னை தடுத்தது? நானே தான். என்ன நானே தான் இம்பிட்டு நாளா தடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பேர் வாங்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், இதையே நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையை நான் வாழாம விட்டுட்டணும்னு தோணுது. எல்லாரும் வெளியே என்ன எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? பாக்குறத விடு, என் பேரே முதல்ல யாருக்கும் வெளியே தெரியல ஜனனி. வீட்டுல அம்மால ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பொண்டாட்டி பெண்ணால பைய தூக்கிட்டே சுத்துறான் தானே. அவங்க அப்படி பேசினாலும் நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கும் அடிமையா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.